ஹலோ குட்டீஸ், இன்னைக்கு ராஜா கதையை கேட்கலாம் வாங்க. கதையின் பெயர் கவிதையின் எடை. ஒரு நாட்டை ஒரு ராஜா ஆட்சி செஞ்சார். ராஜானாவே நல்ல செல்வம் உள்ளவங்க தான். இருந்தாலும் இந்த ராஜாவுக்கு நிறைய செல்வம் பணம் இருந்தது. கூடவே முட்டாள்தனமும் இருந்தது. அமைச்சர்களாக நல்ல ஐடியா கொடுத்தா அதை ஏற்றுக்க மாட்டார். முட்டாள்தனமாக ஏதாவது ஐடியா கொடுத்தா அதை ஏற்றுக்குவார். இவர் எவ்வளோ முட்டாள்தன ராஜா அப்படிங்கிறதுக்கு உதாரணம் என்ன அப்படின்னா, இப்போ புலவர்கள்லாம் பாட்டு பாடி புகழ்ந்து பாடுவாங்க ராஜாவை. அது நல்ல பாடலாக இருந்துச்சுன்னா அரசர்கள் அதுக்கு பரிசு தருவாங்க. ஆனால் இந்த ராஜா என்ன தெரியுமா செய்வார்? கவிதை எழுதிட்டு வர அப்போல்லாம் ஓலையில் எழுதுவாங்க இல்லையா, அந்த ஓலையெல்லாம் எவ்வளோ இடம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பரிசு தருவாங்க. அப்போ இவர் எவ்வளோ முட்டாள்தனமாக இருக்கார் இல்லையா? இதனால் நல்ல புலவர்களுக்கும் பரிசு கிடைக்காம போகுது. ஏன்னா கவிதைன்னா வளவலன்னு எழுதாமல் பொருள் வளம் சொல்வளம் அது மாதிரி இருக்கணும். அவ்வளோ வளவலன்னு எழுதாமல் இருக்கணும் இல்லையா, சின்னதாக இருக்கும். அப்போ அதுக்கு இடம் கம்மியாக தான் இருக்கும். அப்போ உண்மையான நல்ல கவிதை எழுதின பாட்டு எழுதின புலவர்களுக்கு பரிசுலாம் கம்மியாக கிடைச்சது. அதனால அவங்க வறுமையில் இருந்தாங்க. பரிசு கிடைக்கிறதுக்காக நிறைய பேர் புலவர்கள் சொல்லிட்டு பக்கம் பக்கமாக எழுதி நிறைய இடம் உள்ள மாதிரி எழுதிட்டு போய் அவங்கெல்லாம் பரிசு வாங்கினாங்க. இது பார்த்தாரு ஒரு புலவர். இந்த மாதிரியே போயிட்டு இருந்தால் நல்ல புலவர்கள்லாம் வறுமையில் பாடுவாங்க. அதனால ஒரு தந்திரம் செஞ்சாதான் இது நிப்பாட்ட முடியும், மன்னருக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு ஐடியா செய்கிறாரு. அதனால அரண்மனைக்கு போகிறாரு. ராஜாவை சந்திச்சு, அரசே, நான் உங்களுக்காக ஒரு கவிதை எழுதிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். உடனே ராஜா என்ன சொல்கிறாரு? கவிதை நல்லா இருந்தாலும் அது நான் எப்படி பரிசு தருவேன் உனக்கு தெரியும் இல்லையா, எடை தகுந்த மாதிரி தான் நான் பரிசு தருவேன் அப்படின்னு சொல்கிறார். புலவரும் தெரியும், நீங்கள் எப்படி பரிசு தருவீங்கிறது எனக்கு தெரியும். சரி, எனக்கு ஒரு 8 வேலையாட்கள் கொடுங்க. நான் ஒரு வண்டியில் கவிதை எழுதிட்டு வந்திருக்கேன், அதை நீங்கள் தூக்கிட்டு வரணும் அப்படின்னு சொன்னோன்னே ராஜாவுக்கு என்னது, மாட்டு வண்டியிலே கவிதை எழுதிட்டு வந்திருக்கலாம், அதுவும் இந்த அவ்வளோ கனமான கவிதையா, இவ்வளோ வேலையாட்கள் வேணுமா அப்படின்னு கேட்குறார். ஆமரசு அப்படின்னு சொல்ல உடனே 8 வேலையாட்களும் போகிறாங்க. அங்கே வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாறாங்கல் இருக்குது. அதை தூக்க முடியாமல் அந்த 8 வேலையாட்களும் தூக்கிட்டு வராங்க. அமைச்சர்களாம், ஐயோ இவர் நல்லா ராஜாட்ட சொல்லுங்க, ராஜா பாருங்கள், நீங்கள் எடைக்கு எடைன்னு எடைக்கு தகுந்த மாதிரி பரிசு தரேன்னு சொன்னோன்னே இவர் பாறாங்கல்ல கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு. அப்பையும் ராஜா ஒத்துக்கலை. நீங்கள் சொல்கிறதெல்லாம் விடுங்க, என்ன பார்க்கலாம், புலவர் என்ன சொல்கிறார் பார்க்கலாம் அப்படின்னு அந்த ஐடியாவே விட்டுறாரு. புலவர்கிட்ட கேட்குறாங்க, என்ன நீங்கள் பாறாங்கல்ல கொண்டு வந்திருக்கீங்க, கவிதை எங்கே அப்படின்னோன்னே புலவர் சொல்கிறாரு, அமைதியாக சொல்கிறாரு, நான் இப்போ நான் ஓலையிலாம் எழுதுனீங்கன்னா கவிதை அழிஞ்சிடும், அதனால காலங்காலம் அழியாமல் இருக்கிறதுக்காக இந்த பெரிய பாறாங்கல்ல நான் ஒரு கவிதை பொறிச்சிருக்கேன், கல்லில் செதுக்கியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த அளவுக்கு பரிசு கொடுத்தோம்னா கஜானாவே காலி ஆகிடும் இல்லையா? கவிதை நல்லா இருக்கு, இருந்தாலும் பாறாங்கல் எவ்வளோ பெரிய வெயிட்டாக இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி சன்மானம் கொடுக்கணும், பரிசு கொடுக்கணும் அப்படின்னா கஜானாவே தீர்ந்துரு போயிடும். அப்போ அமைச்சர் சொல்கிறதையும் கேட்டு ராஜா தன்னுடைய தவறை உணர்ந்தார். அப்புறம் இனிமேல் நல்ல கவிதைகளுக்கு தான் பரிசு தரணும் அப்படிங்கிற உண்மையும் புரிஞ்சுக்கிட்டாரு. மக்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருந்தாங்க.